இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் அடிகிறார் என்ன சொல்லுகிறார்? அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன சொல்றாரு? யாரால? தேவனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதினாலே மேன்மை பாராட்டுகிற நீங்கள் கிறிஸ்துவை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டும் என்கிறார். அல்லேலூயா. யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதான் சப்ஜெக்ட் இன்னைக்கு. போன தடவை கடைசியா ஒரு காரியத்தை நான் முடித்தேன். அதை மட்டும் இன்னைக்கு பேச போறேன். 1 மணி நேரம் அதை மட்டும் நான் பேச போறேன். என்ன முடித்தேன்? 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்கிறான் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். முழுவதும் அதை தான் படிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு போன தடவை உங்களுக்கு நான் எப்படி ஆரம்பித்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா 1 மாதம் ஆயிடுச்சு. அதனால் அதை ஞாபகப்படுத்திட்டு நான் மறுபடி போகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? நீங்கள் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்னன்னா, கலக்கமோ பயமோ வேதனையோ நிறைய இருக்குது. மனிதனுடைய இருதயத்தில் எல்லாம் இருக்குது. இப்போது சென்னையில் மழை பெஞ்சு விட்டுது, ஒரே வெள்ளக்காடாக இருந்தது, 5 நாள் கரண்ட் இல்லை. மறுபடி மழை வரும்னு சொன்னோன்னே என்ன வருது? பயம் வருது இல்லையா? நம்மளை ஆட்கொள்றது எது ஆட்கொள்ளுது? பயம் ஆட்கொள்ளுது. அப்போ அந்த பயம், அப்படிப்பட்ட பயத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய அருமையான சத்தியங்களை எடுத்து ஆண்டவர் போதித்து கொண்டு இருக்கிறார், பண்ணிட்டு இருக்கிறார். அதுதானே சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்கள்ன்றாரு. பயப்படாதீங்கள்ன்ற வார்த்தை வேதத்தில் 365 தடவை வருதான். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க பயப்படாதீங்கள்னு 365 தடவை வருதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. நான் 2மே பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரமும் பண்ணிட்டு இருக்கேன், ஊழியமும் பண்ணிட்டு இருக்கனால பெரிய வேத வல்லுநர் கிடையாது. சொல்றவங்க பெரிய பெரிய வேத வல்லுநர்கள் சொல்றத நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படி பயப்படாதீர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் என்ன பண்றான்? உள்ள புகுந்து என்ன பண்றான்? அவர் பேசிட்டு இருக்கிறார், அருமையா போதித்துட்டு இருக்கிறாரு, இருதயங்களை எல்லாம் சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதன் உள்ள என்ன பண்றான்? போதகரே, என் ஆஸ்தியை என்னுடைய சகோதரனிலிருந்து என் வீதத்தை எனக்கு பங்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, உனக்கு நீ நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப ஏன் அவனுக்கு இப்படிப்பட்ட பதில சொல்றாரு? ஏன்னா அவன் அந்த ஐஸ்வர்யத்தை மேன்மையா நினைக்கிறான் இல்லையா? அதனால ஏன் ஐஸ்வர்யத்தை மேன்மையா நினைக்கிறான்? இன்னைக்கு எல்லாருக்குமே எதை வைத்து நம்ம எடை போடுறாங்க? உன்கிட்ட கார் இருக்குதா, உங்ககிட்ட வீடு இருக்குதா, பேங்க்ல பேலன்ஸ் இருக்குதா, அவனுக்கு எந்த குறையும் இல்லை, இதை வச்சு தானே எல்லாம் எடை போடுறாங்க.
ஆகவே நாம் என்ன பண்ணுறோம்? சொந்த வீடு இருக்கணும், வண்டி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஒரு அந்தஸ்தாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும்னு எல்லாருமே நினைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஆனால் அது தன்னுடைய மேன்மைக்காக, தான் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக தான் அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுறான்? மனிதன் விரும்புகிறவனாக இருக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, அதை தகாத விதமாய் அனுபவிப்பதற்கு அந்த ஐஸ்வர்யத்தை மனிதன் பயன்படுத்துகிறான். உண்டா இல்லையா? அல்லேலூயா. உண்டு. அதை தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் அதை ஒரு நல்ல மனுஷன், கடவுளுக்கு பயந்த மனுஷன், கடவுளை நேசிக்கிற மனுஷன் அதை என்ன பண்ணுறான்? தன்னுடைய குடும்பத்துக்கும் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணுறான். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாங்கிறது, அதுவும் நல்ல காரியங்கள் தான். அது இல்லாமல் ஊழியத்துக்கும் செய்கிறவன் இருக்கிறான். அப்போ அவன் அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு நல்ல அருமையான ஒரு யோசனை இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவன் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவான். அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவரை மேன்மை பாராட்டுவான், அவரை துதிப்பான். அதுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுத்த அந்த தேவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய இருதயத்தில் வைத்திருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஏன் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்றாரு? உன்னை எனக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யாரு கேட்கிறாரு? அவன் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டுறான். ஒன்று. ரெண்டாவது, அதை தகாத விதமாய் அனுபவிப்பதற்கு அவன் அதை பயன்படுத்துறதுக்காக கேட்குறான். உங்களுக்கு நல்லா தெரியும், மூத்த குமாரன் இளைய குமாரன் ரெண்டு பேர். ஒருத்தன் ஆஸ்தியை, இளைய குமாரன் ஆஸ்தியை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறான்? துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டு கடைசியில் பன்றிகள் தின்கிற தவிடு கூட அவனுக்கு இல்லை. அப்போதான் அவனுக்கு புத்தி தெளியுது, என்னுடைய தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, எனக்கு சாப்பாடு இல்லையே. எப்போ தெரியுது? எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் தெரியுது. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு நாம அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போன தடவை எடுத்து காமிச்சேன். அதை பயன்படுத்தணும். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்க வேண்டும். நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்க? அந்த காரை உட்காந்து என்ன பண்ணுறாங்க? கழுவி அதை தொடச்சி வீட்டில் இருக்கிற மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாம் அதை பற்றி நுண்மறக்கமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் களியாட்டு இப்படிப்பட்டதுக்கும் இந்த நாளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவர் ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன சொல்கிறாரு? நான் வரமாட்டேன்னு தானே சொல்கிறாரு. உனக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று அவர் கேட்குறாரு. அவனுக்கு போகலை, அந்த சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் போகலை. ஆனால் அதே ஆண்டவர் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க. அவன் நூற்றுக்கு அதிபதி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். போதும் பாருங்க. மக்களுக்கு, நம்ம மனிதர்களுக்கு உண்மையான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க இருக்குது, எல்லாரும் பிள்ளைங்க பெற்றவங்க இருப்பீங்க. அந்த சின்ன பிள்ளைங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு 5 வயசு பையன் உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கு, உங்ககிட்ட இருக்கிற உங்க கையில் இருக்கிற வேலை, உங்ககிட்ட இருக்கிற காரு, உங்ககிட்ட இருக்கிற பங்களா, இதை மேன்மை பாராட்டுவானா? நான் கேட்குறேன். அவன் அப்பா எங்க அம்மா எங்க அதான் தேடுவான். அம்மா எங்கன்னு தானே தேடுவான் முக்கியமா, இல்லையா? அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன யாரு தேவைன்னு தெரியுது. என் தாயும் தகப்பனும் கூட பிறந்தவங்களை எங்க இருக்கிறான். அப்படிதான் என் 2 பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க? ஒன்று சேர்ந்துருவாங்க. ஹல்லேலூயா.
வாலிப பிள்ளைங்க தான், ஆனாலும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா அவ இல்லாமல் இவளால் இருக்க முடியல, இவ இல்லாமல் அவளால் இருக்க முடியல. அப்போ அது எதை மேன்மை பாராட்டுறது? உறவுகளை மேன்மை பாராட்டுறாங்க. தாய் தகப்பனை சின்ன பிள்ளைங்க மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா அது நல்லது. அது போல நாம வளர்ந்த நம்மை சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தரை, ஹல்லேலூயா, நமக்கு ஜீவனை கொடுத்தவரை நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவனை என்ன பண்ணணும்? அவரைத்தான் நம்ம விரும்பணும். ஹல்லேலூயா, அவரைத்தான் நாம என்ன பண்ணணும்? நம்ம நாடணும். இது நம்முடைய தேவை உண்மையான என்ன தேவைன்றதை நாம என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாதபடி இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை பார்த்து என்ன பண்றோம்? அதை மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுன்றார் கர்த்தர். ஆகவே நான் ஒன்று முடிவு பண்ண, கர்த்தரை தான் முதன்மையா வைக்கணும், கர்த்தரை தான் இதயத்தில் வைக்கணும். வேற எதையும் பெருசா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. அப்ப உண்மையான தேவைன்னா என்ன? ஆண்டவர் சொல்றாருல ஒரு இடத்துல, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் பற்பல வேலைகளில் என்ன பண்றா? பற்பல வேலைகளை செய்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்றாருல, நீயோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பாதத்திலே நீங்க உட்கார்ந்து ஜெபித்து ஆராதித்து துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய கவலைகள் எல்லாம் குறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. அது உண்மை, அதுதான் நிஜம். அப்போ ஒரு மனிதனுடைய உண்மையான தேவை என்ன? அந்த தேவை கர்த்தர். அந்த கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். அந்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர், மகத்துவமும் மாட்சிமையும் மேன்மையும் உண்மையும் வல்லமையும் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர். அல்லேலூயா. மனதுருகிற தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவரை மேன்மை பாராட்டும் போது, அவரை துதிக்கும் போது மற்ற காரியங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து விடும். ஹல்லேலூயா. அதை நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன், இல்லாம இல்லை. அப்போ அவன் பாருங்க, என்ன கேட்கிறான்? கேட்கிறான் அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஹல்லேலூயா, நீங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, அவனை சுகமாக்குங்க, நீங்க வரணும். அப்படிலாம் அவன் எதுவுமே கேட்கல. தன்னுடைய தேவைகளை அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தனக்கு என்ன தேவைன்னு சொல்லுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் ஹல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான் பார்த்தீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதி முதல்ல புறஜாதியான். அவன் இஸ்ரவேல் வம்சத்தானல்ல, ஒரு ரோமன். அவன் ரோம போர்ச்சகவன். அவனுக்கு கீழே 100 பேர் வேலை இருக்கிறாங்க. அந்த 100 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க. அந்த 100 பேர் வேலைக்கு இருக்கும்போது அந்த 100 பேரை பத்தி அவன் கவலைப்படல, இந்த ஒரு மனிதனை பத்தி அவன் கவலைப்படுறான். ஹல்லேலூயா. ஏன்? அவனுக்குள்ள ஒரு மனிதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ அவன் என்ன பண்றான்? தன்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். அவனுக்கு தெரியுது, அவனுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியல. நிறைய பிள்ளைங்களுக்கு, நிறைய குடும்பத்தில் தன்னுடைய தகப்பன் தங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்கன்றது கூட நிறைய பேர். கணவன் கஷ்டப்படுறது மனைவிக்கு தெரியல, மனைவி கஷ்டப்படுறது கணவனுக்கு தெரியல, பிள்ளைகள் கஷ்டப்படுறது பெற்றோருக்கு தெரியல, பெற்றோர்கள் கஷ்டப்படுவது பிள்ளைகளுக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சுயநலமுள்ள அன்புள்ள உலகமாக, சுயநலமுள்ள அன்புள்ள உலகமாக அந்த உலகம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு 100க்கு அதிபதியை பார்க்கும்போது அவன் சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் நினைச்சிருக்கலாம், இவன் இல்லைன்னா நமக்கு வேற ஆள் இல்லையா, நம்மகிட்ட 100 பேர் இருக்கிறாங்க, இவனை முக்கியமா இல்லை அப்படின்னு சொல்லி. யார் இவங்க சவுண்டு வச்சுட்டு இருக்குது வெளியில?
அப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அன்பு நிறைந்தவனாய் அவன் இருக்கிறதுனால, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அவன் அன்பு கூறுகிறான். ஏன்னா ஒரு வேலைக்காரன் தானே, எப்படி போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் இல்லை. அவன் தன்னுடைய வேலைக்காரன் அந்த வேதனையை உணர்ந்து அவன் சுகமாக வேண்டும் என்று உணர்ந்து அதை சுகமாக்கக்கூடியவர் யார் என்று பார்த்து அவரை வந்து ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு வந்து சொல்றான். ஹல்லேலூயா. சிறுமை, வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. யாரை விடுவிப்பாரு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனை கர்த்தர் தீங்கு நாளிலே விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த வேதத்திலிருந்து என்ன கத்துக்க வேண்டியது இருக்குது? சிறுமைப்பட்டவர்கள் மேல் நம்ம சிந்தை உள்ளவர்களாக, பரிதபிக்க கூடியவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்க கூடியவர்களாக, ஹல்லேலூயா, நாம இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் அது நமக்கு உணர்த்துகிறது. அந்த எண்ணத்தை, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் அவர் இருக்கிறதுனால தான் அவர் வந்து அவனுடைய இருதயத்தை அவர் பார்க்கக்கூடியவராக இருந்ததுனால தான் அவர் சொல்றாரு, நான் ஏன் வரணும், நீ புறஜாதியான் சொல்லல. அவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ அவரை வந்து அவருடைய எண்ணம், தேவன் அந்த நூற்றுக்கதிபனுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னொன்று அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த உடனே சொல்றாரு, நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, போதும். முதல்ல வந்து 6வது வசனமோ ஆண்டவர் என்ன ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. என்னன்னு ஆரம்பிக்கிறான்? 6வது வசனத்திலையும் ஆண்டவரே என்றுதான் அவன் ஆரம்பிக்கிறான். 8வது வசனத்திலையும் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க. ஹல்லேலூயா. சரி, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் அவனுடைய சுபாவம் நமக்குள்ள வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பெருமை, என்னது பெருமை? அது பிசாசினுடைய சுபாவம். விழுந்து போன ஒரு பிசாசினுடைய சுபாவம் பெருமை, தன்னை குறித்து பெருமை. எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. அதான் சொல்றான் இல்லையா பிசாசு, நான் வானத்துக்கு ஏறுவேன். ஹல்லேலூயா. அவனுடைய சுபாவம் தான் நான் எல்லாத்துக்கும் தகுதி, நான் எல்லாத்துக்கும் தகுதி, என்னை யார் என்ன சொல்ல முடியும்? இந்த சுபாவம்லாம் நமக்குள்ள இருக்குது இல்லை, பெருமை இருக்குது. என்னுடைய ஜெபத்தில் நான் அடிக்கடி வைக்கிறது, தினந்தோறும் கூட வைக்கிறேன், பெருமை, மேட்டிமை, அகந்த, ஆணவம், செருக்கு, இருமாப்பு, இதெல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள அந்த சுபாவம் இருக்குது, பிசாசினுடைய சுபாவம் நமக்குள்ள. மனிதன் பாதி இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்ன சொல்லிட்டியா, நான் யார் தெரியுமா, இந்த சுபாவம் இருக்குது. ஆனா இவன் என்ன சொல்றான், என்ன சொல்றான், நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அப்ப அவனுடைய நிலைமை என்ன? அவனுடைய நிலைமை என்ன? தன் நிலைமை. அல்லேலூயா. தன்னுடைய ஒரு நிலைமை, நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லும் போது நான் தகுதியற்றவன். அல்லேலூயா. நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவனாய் இருக்கிறேன், நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லும் பொழுது நான் தகுதியற்றவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவனுடைய தாழ்ந்த நிலைமை, தன் நிலைமை. அவரை பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரியவர், அவர் ஆண்டவர், அவர் ஒரு ஆண்டவராய் இருக்கிறார்.
அந்த ஆண்டவரிடத்தில் நான் வந்து நிக்கிறேன், என்னுடைய தேவைகளை சொல்றேன். ஆனா அந்த தேவன் சொல்லுகிறாரு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறாரு. அதுக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்றேன்? நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் தகுதியற்றவன். நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் பரிசுத்தர், நான் பாவி. ஹல்லேலூயா. நான் பாவி, நான் பாத்திரன் அல்ல. ஏன்? ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, மோசே பாதரட்சியோடு என்ன பண்றான்? எரிகிற முச்செடி கிட்ட போகிறான். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு சமீபித்து செல்ல முடியாத அளவுக்கு மனிதன் ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறான், ஒரு பாவியா இருக்கிறான், ஒரு தகுதியற்றவனா இருக்கிறான். அதை உணர்ந்தது ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா. அதை ஒருவருமே கிடையாது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? நான் என் ஜெபம், என் முழங்கால். ஒருத்தர் இப்படியே சொன்னாரு, என்ன மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, இப்படியே சொன்னார் ஒருத்தர் ஒரு சபையில். அப்போ அவன் வேட்டிமை, பெருமை, ஒரு அகந்தை, ஒரு ஆணவம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. மனுஷன் தன்னை குறித்து மேன்மையா நினைக்கிறான். ஆனா இந்த மனுஷன் சொல்றான், நான் பாத்திரன் அல்ல, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்? இந்த ஆண்டவராக இயேசுவை மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன் என்று பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் எழுதுகிறான். நம்முடைய நிலைமை என்னன்னா, ஆண்டவருக்கு முன்னால வரும் பொழுது, ஆண்டவரே என் ஜெபம் தெரியுமா, என் உபவாசம் தெரியுமா, என்னுடைய பரிசுத்தம் தெரியுமா, ஆகவே எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் தகுதி உள்ளவன், எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு வந்து நிக்கிறதுனாலதான் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தகுதி அற்றவனை தகுதியாக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ இவன் வந்து என்ன சொல்றான்? இவன் நான் பாத்திரன் இல்லை. ஆனா இவனை குறித்து இன்னொரு இடத்துல சுவிசேஷத்துல எழுதியிருக்கு. அந்த சுவிசேஷத்துல என்ன எழுதியிருக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. 2வது வசனம் படிங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். பாருங்க, அதே தான் இது இல்லையா? அதே சம்பவம் தான். அங்க வந்து என்ன பண்றான்? யூதர்களை அனுப்புறானா. இவன் ரோமன். யூதர்கள் என்ன பண்றான்? இயேசு கிட்ட அனுப்புறான். அப்ப வந்து இயேசு கிட்ட அந்த யூதர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க பாருங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்றான்? அந்த 100க்கு அதிபதியை சொல்றான், நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்றான். ஆனா இங்க வந்து யூதர்கள் வந்து அவன் என்ன சொல்றாங்க? இவன் ஏன்? அடுத்த வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, அவன் ரோமன், இந்த யூதர்களை நேசிக்கிறவனாய் இருக்கிறான், அதிகாரம் உடையவனாய் இருக்கிறான். ஆனா அதே சமயத்தில் அந்த அதிகாரத்தை அந்த யூதர்கள் மேல செலுத்தாம அவங்களை நேசிக்கிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஒரு ஜெப வீட்டையும் அவன் கட்டி கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இவங்க வெளியரங்கமா பார்க்கறாங்க. இந்த யூதர்கள் அவனுடைய வெளியரங்கமான கிரியையை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? ஒரு மனுஷனை நேசிக்கிறான், ஒரு யூதர்களை நேசிக்கிறான், அந்த தேவனுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கனால அவனை பார்த்து வெளியரங்கமா பார்க்கறாங்க, இவன் நம்மளை நேசிக்கிறான், நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், அதாவது நிறைய செலவு பண்ணி இருக்கிறான் இல்லையா? அது இல்லாம நேசிக்கிறான். ஆகவே ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? இவன் பாத்திரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம குறித்து சொல்லலாம், அப்பா நீ ரொம்ப பக்திமானப்பா, நீ ரொம்ப பக்திமானா இருக்கிற, நீ ஆண்டவருக்கு நிறைய செலவு பண்றவனா இருக்கிற, நீ எதை கேட்டாலும் ஆண்டவருக்குன்னு செய்கிறவனா இருக்கிற. உள்ளம், என்னுடைய உள்ளம் ஆண்டவரை
என்னுடைய உள்ளம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசுவை அன்பு கூறாமலேயே, அவர் எனக்கு பாராட்டி இருக்கிற தயவு கிருபையை உணர முடியாமலே என்னுடைய மேன்மைக்காக நான் உதவி செய்யலாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்யலாம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பாத ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செய்றாங்களா இல்லையா? செய்திருக்கிறோமா இல்லையா? ஆண்டவரை உள்ளான விதத்திலே அன்பு கூர்ந்து உள்ள இல்ல உங்களுடைய சுய தேவைக்காக வந்து நீங்க அந்த ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து வர்றீங்களா ஆலயத்துக்கு? இல்ல, அவர் தான் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா. ஏன்னா கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறேன். அதனால கேட்கிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா, என்னை ரட்சித்த என்னுடைய ரட்சகர். இந்த அண்ட சராசரங்களை ஒரு வார்த்தையினால உருவாக்கி ஒரு வார்த்தையினால தாங்கி கொண்டிருக்கிற கர்த்தர், இவர்தான் என்னுடைய தெய்வம். அப்படி ஒரு அன்பு கூர்ந்து அவர் ஆராதிக்க வரீங்களா? இல்ல உங்க தேவைகளை சந்திக்க? நான் ஆரம்பத்தில் என்னுடைய தேவைகளுக்காக தான் போனேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை, கெட்ட பழக்கங்கள் இருந்தது, அதை பற்றி உணர்வு இல்லாதவனாக இருந்தேன். நான் நல்லாகணும் தான் நான் ஆலயத்துக்கு போனேன். ஆனால் ஒரு மனிதன் எழுந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பு, அந்த அளவற்ற இரக்கம், அந்த அளவற்ற அவருடைய கிருபை, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், அவருடைய மாட்சிமை, அவருடைய மகிமை, இவைகளை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நான் அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்து விட்டேன். ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்து நான் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்பு கூர்ந்ததுனால நான் என்னுடைய ஆண்டவருக்காக என்னுடைய சிறந்தது எதுன்னா என்னுடைய இருதயத்தை நான் அவருக்கு கொடுத்தேன். அவர் ஆளும்படி எனக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவர் ஆளும்படி எனக்கு கொடுத்ததுனால சில நற்காரியங்களை என்னால் செய்ய முடியுது. ஹல்லேலூயா. அது அவர் எனக்கு கொடுக்கிற பலன். அந்த நற்காரியங்களை செய்வதெல்லாம் கவனிக்கணும். அந்த நற்காரியங்களை செய்வதற்கு எனக்கு யார் கொடுக்கிற பலன்? அது ஆண்டவர் கொடுக்கிற பலன். ஆனா நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு, நான் என்னுடைய பலனை கொண்டு நான் நல்ல பேர் எடுக்கணும், எனக்கு மேன்மை வரணும்னு செலவு பண்ணா அது ஆண்டவருடைய பார்வையில் நான் சொல்றேன் மனிதர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது. நீ மனிதர்களுக்கு முன்பாக ஒரு உன்னுடைய மேன்மைக்காக நீ செலவு பண்ணும்போது, உன்னுடைய மேன்மைக்காக வந்து நான் என் ஜபம் தெரியுமா? ஒரு அம்மா இப்படியே கேட்டுச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆரணி சபையில் ஒரு அம்மா கேட்டுச்சு, ஆமா உன் மாமனார் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார்? ஏன்? ஒரு ஸ்கேல் வச்சிருக்குது இந்த அம்மா. அந்த பொண்ணுடைய பக்தியை எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு அளந்து அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். இது வெளிப்படையாய் நான் வெளிப்பிரகாரமாய் நான் செலவு பண்ணுகிறது, அது என்னுடைய மேன்மைக்காக இருக்கலாம். என்னுடைய எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க, என்ன ஒரு கரெக்டாக சொல்றாருன்ட்டு. என்னுடைய மேன்மைக்காக இருக்கலாம், எனக்கு நல்ல பேர் வரணும்னு இருக்கலாம். ஆனால் உள்ளம் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறாம இருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. பாயிண்ட பிடிக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ முழுமையான பலனை பெற வேண்டும் என்றால் உன் இருதயம் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் தான் ஆண்டவருக்கு தேவை. உன்னுடைய மேன்மைக்காக நீ உன்னுடைய சுய தேவைக்காக வந்து அவர் கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆண்டவர் யாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் கேட்டா கொடுப்பார். நீ யாரு, என்ன ஜாதி, என்ன மதம், அதெல்லாம் அவர் கேட்கல. புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, எந்த யோவான், எந்த சுவிசேஷத்துல நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம், நீ என்ன பாவம் பண்ண, இந்த வியாதி வந்ததுன்னு எதுவுமே கேட்கல. அவர் என்ன பண்றாரு? தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். கொடுப்பார். உன்னுடைய எந்த தேவைகளா இருந்தாலும் கொடுப்பார். ஆனா அதை பெற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய இருதயத்தை நீ உன்னுடைய ஆண்டவரிடத்தில் நீ அன்பு செலுத்தி அந்த அன்பில நிலைத்திருக்க முடியுமா? அல்லேலூயா. இல்லை எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், சம்பாத்தியம் வேணும், பணம் வேணும், மரியாதை, அதுக்காக வந்திருக்கிறியா? அல்லேலூயா. அன்பு கூர்ந்து சொல்ற தன்னுடைய தாழ் நிலைமை,
தன்னுடைய தாழ்மையான நிலைமை, தன்னுடைய தாழ்ந்த நிலைமை, அந்த நிலைமையை பார்த்து தான் சொல்றான் அவன், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அங்க அதான் அவருடைய தாழ் நிலைமை என்ன, தன்னுடைய நிலைமை அறிந்தவன். ஏன்னா அவர் பரிசுத்தராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் ஸ்நானகன் கூட சொல்றான். யோவான் ஸ்நானகன் கூட என்ன சொல்றான் பாருங்க. அங்க ஒருத்தர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறாருன்னு யூதர்கள் யோவான் ஸ்நானகிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது அவன் என்ன சொல்றான், நீர் ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கிறீர், அவரும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரு இயேசுவை பத்தி சொல்றாங்க. அது மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்ப அதுக்கு சொல்றான், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவன், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, 2 சுவிசேஷத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்துல அவருடைய பாதரட்சை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சுவிசேஷத்துல லூக்கால அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்போ அவனுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? யோவானுக்கு தெரியுது, யோவான் ஸ்நானகனுக்கு தெரியுது தன்னுடைய நிலைமை. அவர் யாரு? அல்லேலூயா. அவர் யாரு, நான் யார் என்று தெரிகிறது. அப்ப நாம என்ன தெரிஞ்சிருக்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான காரியம் என்ன? அவர் யார்? அல்லேலூயா. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அழகில் மேன்மை உள்ளவர் அவர். அல்லேலூயா. பள்ளத்தாக்கினுடைய லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கினுடைய லீலி புஷ்பம், புறாவை போன்ற கண்களை உடையவர். ஒரு பக்கத்துல புறாவை போன்ற கண்களை உடையவர். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சிங்காசனம் அக்னி மயமான சிங்காசனம். அவருடைய சிங்காசனம் தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் அக்னி மயமான சிங்காசனம். அதனுடைய சக்கரங்கள், சிங்காசனத்துக்கு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரம் எரிகிற நெருப்பாய் இருக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு பக்கம் சர்வ வல்லமை, ஒரு பக்கம் தாயினுடைய மார்பை போன்ற அன்பு உடையவர் அவர். அல்லேலூயா. பிள்ளை அழுத உடனே தாய் என்ன பண்றா? எந்த இடம் பார்க்கறது கிடையாது. எந்த இடமா இருந்தாலும், ரயிலா இருந்தாலும் பஸ்ஸா இருந்தாலும், பிள்ளை கதறின உடனே என்ன பண்றா? பால் கொடுக்க ஆரம்பிச்சிடறா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய ஒரு மார்பை போன்ற ஒரு அன்புடையவர் தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? அவர் நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, இது கிறிஸ்துமஸ் டைமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்குள்ள போயிட்டு நான் வர்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆவது அதிகாரம் 6, 7, 8 படிங்கம்மா. 40ஆம் அதிகாரம் 6, 7, 8 படிங்கம்மா. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிட்டு, போதும். பாருங்க, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். ஹல்லேலூயா. மனுஷன் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நாம யாருக்கு ஒப்பாய் இருக்கிறோம்? புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம என்னவென்று நினைவு கூறுகிறார்? மண் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்து, அந்த தேவனுடைய சிநேகிதனாய் இருந்து அவன் சொல்றான், நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் எப்படி இருப்பட்டவன் இருக்கிறேன்? நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று சொல்றான். ஆனா அந்த ஆபிரகாம் சொல்றான், தேவனுக்கு சமீபித்து சொல்கிறான். நீங்க போய் படிச்சு பாருங்க. அவன் இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்கிறேன்னு சொல்லி தேவனுக்கு சமீபித்து போய் லோத்துவுக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தூளும் சாம்பலுமாய் இருக்கிறவன், மண்ணென்று நினைவு கூறக்கூடியவன்,
ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறவன், அந்த புல் உதிர்ந்து பூ உதிரும் என்று சொல்லக்கூடியவன் தேவனுக்கு சமீபித்து சொல்லக்கூடியவனா இருக்கிறான். ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மண் புழுதி உம்மை துதிக்குமா. என்ன துதிக்குமா? புழுதி உம்மை துதிக்குமா. நான் தான் துதிக்கணும். அல்லேலூயா. நான் துதிக்க வேண்டியவன், நான் துதிக்க வேண்டும். அதனால என்னை இக்கட்டில் இருந்து என்னை விடுவியும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புல்லுக்கு சமமான தூளும் சாம்பலுமா இருக்கிற, இந்த மண்ணா இருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை மீட்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருந்த தேவன் தான் பிறந்தார், நாளைக்கு பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம நம்முடைய நிலைமை, என்னுடைய நிலைமை, நான் யாரு? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்தேன், தேவனுக்கு சத்துருவாய் இருந்தேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருந்த நம்மை மீட்டெடுக்க, தாழ் நிலைமையில இருந்த, அருவருக்கத்தக்க நிலைமையில இருந்த, தேவனுக்கு சத்துருவாய் இருந்த நிலைமையில இருந்த மீட்டெடுக்க தான் கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தை லேசா சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை மீட்க வந்தான், மனிதனை மீட்க தான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் மனுஷனாக நம்ம வந்தார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் வந்தார். மாம்சத்தில் வந்த கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணாத யாரும் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய தாழ் நிலைமை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இன்னொன்னு சொல்றான். அடுத்த வசனம் பார்ப்போம், அடுத்த வசனம் படிப்போம். 9வது வசனம் படிங்க. 8 படிங்கம்மா, 8 படிங்கம்மா. இல்லம்மா, மத்தேயு 8:8. மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். முதல்ல என்ன சொல்லிட்டாரு? நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்றான். அப்போ நான் சொல்லிட்டேன், நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை, அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம் சொல்றான் 9வது வசனத்துல, நான் ஏன் நான் பாத்திரன் அல்ல. அதுக்கு சொல்றான், நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்றான், என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் சொல்றாரு. சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் பாத்திரன் அல்ல. சொல்லிட்டு நான் பாத்திரன், நான் தகுதி அற்றவன் அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவனே பேசுறான், நூற்றுக்கு அதிபதி பேசுறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களும் உண்டு. அவன் என்ன சொல்றான்? எனக்கு மேல நான் 100க்கு அதிபதி, என்கிட்ட 100 பேர் வேலை செய்யறான். ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் 1000 பேருக்கு அதிபதி. அவனுக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறான். அதெல்லாம் இதை சொல்லல, நான் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்ட சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போனா போகிறான், ஒருவனை வாயண்டா. இப்போ நான் அந்த சத்தத்தை குறைக்க சொன்ன ஒரு சகோதரி எழுந்திரிச்சு போய் என்ன பண்றாங்க? அது அன்புனால செய்யறாங்க, அதிகாரத்தினால செய்யல, அன்புனால செய்யறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்? இவனுக்கு அதிகாரம், ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையனை வீட்டில் போய் காரை தொடச்சிட்டு வாடான்னு சொல்லுவேன். நான் கம்பெனி வேலைக்கு தான் வந்திருக்கேன், வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன் நம்ம சொல்கிறது இல்லை. போய் செய்கிறான், எனக்காக செய்கிறான். அப்போ அவனுக்கு தெரியுது அன்பு, நம்ம மேலே அன்பு செலுத்துறவர் நம்ம ஓனரு அப்படின்னு செய்கிறான். அப்போ இவன் அதிகாரத்துக்கு சொல்கிறான், நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன சொல்ல வருது?
உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது? அல்லேலூயா. உலகத்துல ஒரு அதிகாரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது உலக அதிகாரங்கள். அல்லேலூயா. இது என்ன அதிகாரங்கள்? உலக அதிகாரங்கள். அந்த உலக அதிகாரங்கள் என்கிட்ட இருக்குது. இந்த உலக அதிகாரங்களை கொண்டு நான் சில வேலைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? உலக அதிகாரங்களை கொண்டு என்ன பண்ணலாம்? சில வேலைகளை எல்லாருமே செய்கிறோம் இல்லையா? நாமளும் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோம். நம்மளும் அதிகாரம் செலுத்த முடியும். ஒரு சில இடங்களில் குடும்பங்களில் கணவன் மனைவி மீது அதிகாரம் செலுத்துகிறான். சில குடும்பங்களில் மனைவி கணவன் மீது அதிகாரம் செலுத்துகிறாங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகள் என்ன பண்ணுது? தாய் தகப்பன் மேலே அதிகாரம் பண்ணுது. பெத்த இல்லை செய். அல்லேலூயா. இப்பெல்லாம் அதிகாரம் செலுத்துறவங்களா இருக்கு. இவன் என்ன சொல்ல வர்றான்? நான் காணப்படுகிற உலகம் இது. இந்த உலகம் என்ன உலகம்? காணப்படுகிற உலகம். இந்த காணப்படுகிற உலகத்தில் ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது. அல்லேலூயா. காணப்படுகிற உலகத்தில் சில அதிகாரங்கள் இருக்குது. அதை நம்ம மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அது என்ன சொல்ல வர்றான்? அதுக்கு முன்னாடி சொல்லிட்டான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுன்னு முதல்ல சொல்லிட்டான். அப்போ என்ன சொல்ல வர்றான்? நீ என் வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம் மேன்மையும் வல்லமையும் அவர் அவங்க நடப்பிக்கிற காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு நல்லா கவனிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை நீங்க தியானிக்கும் பொழுது, இந்த வேதத்தை நீங்க மனம் உவந்து இருதயத்தை கர்த்தரிடத்தில் செலுத்தி நீங்க அதை வாசிக்கும் பொழுதுதான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மகிமையின் தேவனை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறான், பார்த்துட்டு சொல்றான். அவன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்குது இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவரை பத்தி கேள்விப்பட்டுன்னு எழுதி இருக்குது. அவன் கேள்விப்பட்டுட்டு அவன் பார்க்கிறான். இவன் என்ன பார்க்கிறான்? இவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறாரு, பார்வையை கொடுக்கிறாரு, முடவனை நடக்க வைக்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, சூமன கை நேருது, உயிரோட மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு. அப்படின்னா இவருடைய அதிகாரம் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அதிகாரம் கிடையாது, இந்த உலகத்தை உண்டாக்கின அதிகாரம். அல்லேலூயா. அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியணும், எப்படி சப்பானி குணமாகறான், குருடன் பார்வையடைறான், குஷ்டரோகிகள் சுகமாகறாங்க, மரித்தோர் எப்படி உயிரோடு எழுப்புறாரு, 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறாரு, தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகமாகறா, கூனி நிமிர்றா. அல்லேலூயா. இத படிக்கும் போது நீ உணர்வுள்ள இறுதி உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குது. அதை படிக்கும் போது ஐயோ, என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு மகிமை உள்ள ஆண்டவர், அவருடைய அதிகாரம் வானம் கொள்ளாத அதிகாரம். அல்லேலூயா. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய உண்மை. அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க பாத்திரம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்னா உம்முடைய அதிகாரம் தூரத்துக்குமானது. இங்க இருந்து சொன்ன அது நடந்துடையா? நீர் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீர் காணக்கூடாத இறைவன் மாம்சத்துல வந்திருக்கிறீர். உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் இந்த பூமியை உண்டாக்கின அதிகாரம். அந்த அதிகாரத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏன் அதிகாரம் எனக்கு தெரியுது, நான் உலக அதிகாரம் உடையவன். ஆனா இந்த அதிகாரம் காணக்கூடாத உலகத்தை சார்ந்தது. அல்லேலூயா. இந்த அதிகாரம் எந்த சார்ந்தது? ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் இந்த உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. உண்டா இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஒரு வார்த்தை சொல்றார், உலகங்கள் உண்டாகுது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ இந்த வார்த்தையை விசுவாசித்தா, இந்த வார்த்தையின் தேவனை விசுவாசித்தா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலும் மாறுபாடும் ஒழுங்கின்மை வெறுமை நீங்கும், உன் தரித்திரம் நீங்கும், ஒரு வியாதி நீங்கும். சும்மா பிரசங்கம் பகிட்டு போறது இல்லை, அப்படியே விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டவராக இயேசுவை. அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்கிறது, காற்றையும் கடலையும் அதட்டினார், இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு. ஆச்சா இல்லையா? ஆச்சா இல்லையா? செங்கடலை பிளந்தாரா இல்லையா? உன் மாறாவை மதுரமாக்க ஒரு வார்த்தை போதும், அவருடைய ஒரு வார்த்தை போதும்.
இந்த இயேசு வந்து எப்படி நீங்க தேடி வரீங்க? அல்லேலூயா. பேசுற என்ன பார்க்காதீங்க, அந்த இயேசுவை பாருங்க. அல்லேலூயா. அறிவிக்கிறவரை பாருங்க. இயேசுவை அறிவிக்கிற அந்த இயேசுவை நீங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படிதான் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணாரு. அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படிதான் நான் மீட்கப்பட்டேன், அப்படிதான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்னுடைய இருதயத்தை நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க மேன்மைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்க பெருமைக்கு வந்திருக்கிறீங்களா? நீங்க பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அந்த பாத்திரம் அல்ல, அந்த தகுதியற்றவர்களை தகுதியாக்கதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியவர். உன்னை பிரகாசிப்பிக்க அவரால் ஈஸியா முடியும். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவமானம் நிந்தை நிபச்சொல் விரல் நீட்டுதல், இவன் அவன் இவன் அவன் இவன் அவன் விரல் நீட்டுதலுக்கு உள்ளானவனா. ஆனா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை அறிவிக்கிறவனமா இருந்ததுன்னா ஒரு பிரசங்கம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது அவர் பிரகாசிப்பிக்க பண்ணார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராயிரவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு அதிகாரம் உடையவர் அவர். அவ்வளவு நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் நம்மை அல்லேலூயா நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவளை கனம் பண்ணுவேன், என்னை கனயீனம் பண்ணுகிறவளை கனயீனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. மகிமையும் மாட்சியும் நிறைந்த தேவன் அவர். நீங்க தெய்வமாய் கொண்ட நீங்கள் யாரு? நீங்க பாக்கியவான்கள். நீங்கள் யாரு? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அது என்னன்னா, காண அந்த அதிகாரத்தை நீங்க பார்க்க முடியுதா? எங்கேயாவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? அல்லேலூயா. ரோமருக்கு எழுதுறாரு, சொல்றாரு, அவருடைய வல்லமை காணப்படாத அந்த வல்லமை காணப்படுகிற இந்த உலகத்தை பார்க்கும்போது இருக்குது. இந்த மரத்தை பாரு, செடியை பாரு, ஆறுகளை பாரு, மலைகளை பாரு, சூரியனை பாரு, சந்திரனை பாரு, வானத்தை பாரு. அந்த வானத்தெல்லாம் பார்க்கும்போது காணப்படாத அவருடைய வல்லமை காணப்படுது. அல்லேலூயா. அத மனுஷன் காணாம தன் மேல பெருமையா இருக்கிற. என்ன பாரு, என் அழக பாரு, என் வேலையை பாரு. பாத்திரன் அல்ல, அந்த பாத்திரன் அல்லாததை தான் பாத்திரமாக்க வந்தவர் அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த அந்த இயேசுவை தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உபவாசமோ உன்னுடைய முழங்காலோ இதை மேன்மை பாராட்டினா காலி. ஹல்லேலூயா. அப்போ இது எப்படிப்பட்ட அதிகாரம்? இது காணப்படாத ராஜ்யத்தினுடைய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கியா? ஹல்லேலூயா. மணினா ஹல்லேலூயா. டைம். காணப்படாத ராஜ்யத்தினுடைய அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. ஆனா அதை நான் காண்கிறேன், உங்ககிட்ட இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? தெய்வீக அதிகாரம் உள்ளவர் நீர். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் நீர். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றான், தன்னை தாழ்த்துகிறான். அவர்கிட்ட என்ன தாழ்த்துகிறான்? தன்னை தாழ்த்துகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பதான் அதான் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற மேட்டிமையான எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிகிறான். ஹல்லேலூயா. ஒரு 2 வசனம் சொல்லிட்டு முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிமா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, அது நீங்க படிச்சீங்கன்னா 40ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது, அது நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவரை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், வானங்களை ஜானளவாக பிரமாணித்து பூமியின் மண்ணை தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாக பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்கோலாலும் இருக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? அது புரியுதா?
எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரா? தண்ணீரை ஒரு கைப்பிடியால் அளந்தாராம், வானங்களை ஜான அளவாக பிரமாணித்தாராம், பூமியின் மண்ணை ஒரு மரக்கால் அளந்தாராம். மரக்கால்னா தெரியுமா உங்களுக்கு? படி தெரியுமா உங்களுக்கு? ஆளாக்கு, உலக்கு, முக்காப்படி, அரைப்படி, முழுப்படிலாம் தெரியுமா உங்களுக்கு? ரோட்டோரம் கடலில் விற்பாங்க, மல்லாட்டேன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை சொல்லுவோம், அது விற்பாங்க. அரைப்படியே நம்மக்கிட்ட ஒரு படி, இன்னும் எனக்கு ஒரு படி தெரியும், என்கிட்ட பொய் சொல்லாத. ஹல்லேலூயா. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்கோலாலும் நிறுத்தவர். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஏதோ நீங்க அச்சு பிச்சா மரத்துக்கீழே உட்கார்ந்துருக்கிற தேவனை ஆராதித்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை வர வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை இதுல இருக்கிற ஒரு வார்த்தையை நீ விசுவாசிச்சின்னா, எங்க கையில ஒண்ணும் கிடையாதுங்க, நான் சொல்றேன். நிறைய பேர் அதை நம்பி நிற்கிறாங்க. உன் இருதயத்தில் விசுவாசித்தால் எல்லாம் கூட. ஹல்லேலூயா. கர்த்தராக கிறிஸ்துவின் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ இருதயத்தில் விசுவாசிக்காம நான் தலையில கை வச்ச நடந்துருமா? கேட்கிறேன். அப்படின்னா தான் இன்னைக்கு எல்லாமே, எல்லா போதகர்களுமே எல்லா கிறிஸ்தவர்களை மாத்திருப்பாங்களே. ஹல்லேலூயா. என்னடா இவரு ரொம்ப நம்பிக்கையா வந்தேன். நீ இருதயத்தில் இந்த இயேசுவை விசுவாசித்தால் தான் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாத்திரனா மாறிட்டீங்களா? நீங்க தகுதியற்றவர்கள் உணர்ந்து அவர் நம்மளை தகுதிப்படுத்திருக்காரு நம்ம விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எதற்காக பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? நம்மை மீட்டெடுக்க. ஹல்லேலூயா. மீட்கும் பொருளாய் வந்த மெய்ப்பொருள் அவர். ஹல்லேலூயா. நம்ம மீட்க வந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை மீட்க வந்தாரா? உன்னுடைய ஆத்துமா, விலையேற பெற்ற ஆத்துமா. ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அதை மீட்டெடுக்க தான் கிறிஸ்து இயேசு மாம்சத்தில் வந்தார், பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றில் நம்ம போல பிறந்தார். அவ்வளவு பொறுமை. ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் வானத்து மீன் உண்டாக்கினவர் 9 மாதம் இருந்தார், முழுதுமா இருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பொறுமை. நமக்கு தான் பொறுமை இல்லை, இன்னைக்கே வேணும், எல்லாம் இன்னைக்கே வேணும். திடீர் ரசம், திடீர் சாம்பார் மாதிரி ஆசீர்வாதத்தை கேட்குறோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தொடர்ந்து விசுவாசிங்க. அவர் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்ட சேவகரும் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இதெல்லாம் மொட்டை அதிகாரம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது உலக அதிகாரம். இந்த அதிகாரம் உம்முடைய அதிகாரத்துக்கு முன்னால இங்க ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம். அந்த தேவனை பார்க்கறான், அவருடைய கிரிகளை பார்க்கறான், அவருடைய வல்லமையை பார்க்கறான். காணக்கூட மனுஷர்களால காண முடியல, இவன் காண்கிறான். இவன் கண்டுதான் சொல்றான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை மாற்றும், உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க கடனை மாற்றும், உங்க நோயை மாற்றும், உங்க தரித்திரத்தை மாற்றும், உங்க பிரச்சனைகளை மாற்றும், உங்க கசப்பை அது மதுரமாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சது? அவர் எவ்வளவு அதிகாரமுடையவர் அப்படி நீங்க சொல்லும் பொழுது அவரை மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு எங்கேயுமே போய் உங்களை மேன்மை பாராட்டாதீங்க. நீங்க பேசும்போதே கர்த்தர் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதற்காக தான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார், அதற்காக தான் சபையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பேசும்போது எங்க பேசினாலும் சரி, கர்த்தரை வெளிப்படுத்த முடியுமா? இயேசு அறிவிக்க முடியுமா? ஏதோ ஒரு விதத்தில் அறிவிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்படி நீங்க அறிவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறார்னு அர்த்தம். அதற்காக தான் அவர் இறங்கி வந்தார், நம்மை மீட்க தான் அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.